தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை கூட்டங்கள், கூட்டணி குறித்த நகர்வுகள் களை கட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என தொண்டர்கள் பேசிக் கொள்வதே புதிய தலைமுறையின் பேசப்படும் பெயர்கள் பகுதியில் இப்போது பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பில் புதியதாக உருவாக்கப்பட்டு இரண்டாவது முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் கட்சியின் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தங்கமணி உள்ளாட்சி தேர்தலில் கட்சியில் வாய்ப்பு கிடைக்காததால் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் அதிமுகவில் இணைந்த குமாரபாளையம் நகர்மன்ற தலைவர் தனசேகரன், கட்சியின் பள்ளிப்பாளையம் நகர செயலாளரும் பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவருமான வெள்ளியங்கிரி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் கட்சியின் பள்ளிப்பாளையம் ஒன்றிய செயலாளரும் கடந்த முறை இதே தொகுதியில் போட்டியிட்டவருமான வெப்படை செல்வராஜ், கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொருளாளர் குமார், கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சேகர் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என கூறப்படுகிறது. தேமுதிக சார்பில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சம்பத்குமார், கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் மாதேஸ்வரன், கட்சியின் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சிவ சுப்பிரமணியன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வழக்கறிஞரும் நாமக்கல் மாவட்ட தலைவருமான நாகராஜன், கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் செங்கோடன், கட்சியின் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளருமான சரவணன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.